தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் இப்படி ஒரு கோவில மிஸ் பண்ணவே பண்ணிறாதீங்க. அப்படி ஒரு கோவில தான் நம்ம இந்த வீடியோல காட்டப் போறோம். இதுதாங்க அந்த கோவிலோட ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். சென்னை டூ பெங்களூர் ஹைவே, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், கந்திக்குப்பம் அப்படின்ற பிளேஸ்ல லொகேட் ஆயிருக்குங்க இந்த கோவில். நம்ம ஒரு 3 கிலோமீட்டர் வில்லேஜ் உள்ள டிராவல் பண்ற மாதிரி இருக்குங்க. ஃபைனலா நம்ம கோயில் உள்ள வந்தாச்சுங்க. இந்த இடத்துல இருந்து தான் எல்லாரும் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு 50 முனிவர்கள் சிலையை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வழிபட்டுட்டு வராங்கங்க. ஃபெஸ்டிவல் டைம்ல உற்சவம் கொண்டு போற விக்கிரகம் இது. அதையும் இங்க வச்சிருக்காங்க. முதல்ல விநாயகர் சன்னதிங்க. இதுதாங்க கோவிலோட முதல் கருவறை. நாம போன நேரம் பார்த்தீங்கன்னா கோவில்ல பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. அதனால நம்மளால முழுசா எடுக்க முடியல. ஓரளவுக்கு எடுத்திருப்பேன். வீடியோல காட்டியிருக்கேன். பாருங்க. இவ்வளோ நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்காங்க இடத்த. அங்க இருந்த ஒரு அண்ணாவும் ஒரு 1/2 ஆகும். அதுக்கப்புறம் வந்து எடுங்கப்பா, நல்லா கிளியராக எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. பாதி தான் எடுக்க முடிஞ்சிச்சு அந்த டைம்ல என்னால. இன்னும் ஃபெஸ்டிவல் டைம், பிரதோஷம் டைம்லலாம் ரொம்ப சிறப்பாக பண்றாங்க. அங்க இருந்த அடியார்களை கேட்டதுக்கு அவங்க கூட்டம் அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வரும்பா ஃபெஸ்டிவல் டைம்லலாம், இந்த மாதிரி சொன்னாங்க. சரி, அப்படியே நம்ம அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. முனிவர்கள் சிலை, சித்தர்கள் சிலை எல்லாம் வச்சு கூட வழிபடுறாங்க உள்ள. முருகர் சன்னதிங்க இது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க இந்த பிளேஸ் எல்லாம். இந்த இடத்துல இருந்து இந்த லொகேஷன் பார்க்கறதுக்கு இந்த பழங்கால கோயில் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. அங்க இருக்கிற சிற்பம், அங்க இருக்கிற ஒர்க் பண்ற ஆளுங்க எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அங்க ஒர்க் பண்ற ஆளுங்க கூட ஒரு மரியாதை குறைவா ஒருத்தரை கூட நடத்த மாட்றாங்க. ஒரு வார்த்தை கூட அவங்கள மரியாதை குறைவா பேசல. அந்த அளவுக்கு நீட்னஸா நடத்துறாங்க. ரொம்ப பிரமாதமா இருக்குங்க இந்த இடம். இந்த இடத்துல இருக்க தூணுகளையும் சிற்பங்களையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பழங்கால கோயில் மாதிரி ஃபீல் ஆகுது அந்த இடத்துக்கு வந்த உடனே. இதாங்க கால பைரவர் கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வந்து இந்த சிற்பம் வந்து ஒரு ஓலை கொட்டாயில வந்து இருந்ததா சொல்றாங்க. ஓலை கொட்டாயில தான் வச்சு வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சிற்பம். எல்லாமே ஒரு கல். இந்த கல்லுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியலா இறக்கி அங்கேயே வந்து டிசைன் பண்ணி அங்கேயே செதுக்கி ஃபினிஷிங் ஆன அப்புறம் வந்து கோயிலாக ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கோவில்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தள்ளி தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது. ஆல்ரெடி நான் இங்கே வந்திருக்கேன். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கும் இது இப்போ வந்ததுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இந்த தூண் பாருங்களேன். இது நான் இதுக்கு முன்னாடி ஒரு டூர் போனப்ப பார்த்தேன் இந்த மாதிரி தூணை. அதுக்கு அடுத்து இங்கே தான் நான் இதை பார்க்குறேன். ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. கண்டிப்பா நல்லா இருக்கும். நீங்களும் போய் பாருங்க. அப்படியே கோயிலை சுத்தி காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு. எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த கல்லுல. ரொம்ப பிரமிப்பா இருக்குங்க இந்த இடம். டோட்டலாவே சேஞ்சுங்க இந்த இடம். நான் இதுக்கு முன்னாடி வந்ததுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்க. வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அது இல்லாம இந்த இடத்துல இருக்க ஊழியர்கள் எல்லாம் இந்த கோயிலை அந்த அளவுக்கு சுத்தமா வச்சிருக்காங்க. ரொம்ப நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. இந்த வீடியோல காட்டுற இந்த குளம், அங்க இருக்க மரம்,
அதுக்கு கீழே இருக்க சிற்பம் மட்டும்தான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்கு. மித்தபடி எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. டோட்டலி சேஞ்ச். இந்த குளமும், இந்த மரம், இதுக்கு கீழே இருக்க சிற்பம், இது 3 மட்டும்தான் நான் ஃபர்ஸ்ட் வந்தப்போ எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குங்க. இதுதாங்க ரொம்ப ஸ்பெஷலான இடம். எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச இடமும் கூட. இந்த இடத்துல சிவனுக்கு தண்ணீர் அபிஷேகம் பண்ணுவாங்க எல்லாரும். இந்த வாளியிலிருந்து அவர் மேல சொட்டு சொட்டா தண்ணி ஒலிக்கிட்டே இருக்கும் 24 ஹவர்ஸ். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இடம். ரொம்ப பிடிக்கும். வாராகி அம்மன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 24 ஹவர்ஸ் வந்து அன்னதானம் நடக்கும். அன்னதான கூடம்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாகவே ஒரு பிளேஸ் இருக்கு. இந்த இடத்துல எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தாங்க. பிளேட் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருப்பாங்க ஆல்ரெடி. நமக்கு வேணும்னா வாஷ் பண்ணிக்கலாம். இங்க வீடியோ எடுக்க முடியலங்க. அங்க இருந்த ஊழியர் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு வீடியோ எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்மளும் வீடியோ எடுக்காம வந்துட்டோங்க.